ஜனநாயகம் பராசக்தி எப்படி ஓடும்? இதுதான் வந்து யூடியூப்ல இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. பராசக்தி 2 நாளில் வந்து சக்ஸஸ் மீட்டு கொண்டாடிட்டாங்க. எப்புட்றா? ஒன்றுமே புரியலையே. நம்ம தான் ஜனநாயகம் வராமல் பராசக்தியை ஃபெயிலியர் ஆக்கிட்டோமே. இதை பற்றி தான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட தெளிவாக நம்ம பார்த்து எடுத்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ண போகிறேன். பராசக்தியும் ஜனநாயகமும் அட் அ டைம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 19 அதாவது 1986 சினிமாவை நீங்கள் சினிமாவோட இதில் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சிலேருந்து பாருங்கள். 1986 நவம்பர் 1 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனால் மாவீரன் படத்தை எடுத்துக்கோங்க. மாவீரன் படம் எடுத்திங்கன்னா அப்போதைக்கு அந்த படம் நல்லா ஓடாமே சூப்பராக ஓடுச்சு. அந்த படம் நல்லா என்னடா நல்லா ஓடலைங்கிறான், சூப்பராக ஓடுச்சு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கும். அந்த படம் இதில் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கிட்ட ஓடிச்சு, ஆனால் ஃபெயிலியர்ன்ட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படம் அன்னைக்கு டேட்டுக்கு வரும்போது ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ்ன்னு 2-3 தேட்டர் இருந்துச்சுங்க. ஏ கிளாஸ்னா ஏர்கான் போட்ட தேட்டரு, அப்போயே ஏர்கான் போட்ட தேட்டர்லாம் அதான் புதுசு. நாகேஷ் தேட்டர், இதுக்கு ஹோலி ஏஞ்சல்ஸுக்கு ஆப்போசிட்டில் நாகேஷ் தேட்டரு, உதயம் தேட்டரு, காசி தேட்டரில் கூட அவ்வளோவா ஏசி போட மாட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த டயத்தில் அதெல்லாம் இருந்துச்சுங்க. மெட்ராஸில் மட்டும் என்னென்னு கேட்டிங்கன்னா சில சிட்டிஸில் மதுரையில் பார்த்திங்கன்னா பிரியா அப்படின்னு சொல்லிட்டு பிரியா, சினி பிரியா இந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் பிரியா மட்டும்தான் அப்போதைக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி சில ஏ கிளாஸ் தேட்டரில் மட்டும்தான் என்னென்னு கேட்டிங்கன்னா மாவீரன் படம் வந்து ரிலீஸ் ஆகி ஃபெயிலியர்ன்ட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இப்போ தீபாவளி ரிலீஸ் ஆனது பொங்கலுக்கு வந்து பி கிளாஸ் இல்லை சி கிளாஸ் தேட்டருக்கு வந்து வரும். சில இடத்துல பி கிளாஸ்லாம் ஃபஸ்ட்டே வந்துடும். அது பி கிளாஸ் தேட்டர்லாம் எப்படி இருக்குன்னா ஃபேன் மட்டும் போட்டிருக்கும், அப்புறம் இப்போ பெஞ்சு மாதிரி இருக்கும். இதில் உட்காந்து பார்ப்பாங்க. அதில் டிக்கெட்டு பார்த்திங்கன்னா 80 காசு, 2 ரூபா அந்த மாதிரி இருக்கும். இந்த ஏ கிளாஸ் தேட்டரில் டிக்கெட்டு பார்த்திங்கன்னா 5 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா இதான் வந்து டிக்கெட்டோட ரேட்டு. இந்த தேட்டரில் வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தேட்டர்லலாம் பிச்சுக்குச்சு. அதுக்கப்புறம் சி கிளாஸ் தேட்டர் இது வந்து என்ன கேட்டிங்கன்னா பொங்கல், அதுக்கப்புறம் வந்து புத்தாண்டு இதுக்கெலாம் வர ஆரம்பிச்சிது. பொங்கலுக்கு நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் எல்லோரும் குடும்பம் ஒன்றாக இருக்குது. இன்றைக்கி மாதிரி என்ன கேட்டிங்கன்னா ஒரே வீடை பெருசாக கட்டிக்கிட்டு வீட்டில் யாரும் இல்லாத மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அதில் எல்லா குடும்பமும் ஒன்றாக இருக்கும். இது எல்லா தேட்டர்லையும் டிஃப்ரெண்ட் டைமில் ரிலீஸ் ஆகி படம் வந்து பெரிய அளவுக்கு ஹிட் ஆச்சுங்க. இதே மாதிரி இன்றைக்கி வந்து ஜனநாயகம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்ததுக்கான காரணத்தை அதிகமாக கிட்டத்தட்ட 90% ஸ்டூடெண்ட்ஸு இவங்களுக்குலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகல, இது எப்படா ஓடும், இதெல்லாம் பராசக்தி வந்து இது பண்ணிட்டாங்கடா அப்படின்னு சொல்லி சரியான கோவம். அதனால் போயிட்டு ஜனநாயகம் பார்க்காதனால பராசக்தி பார்க்கக்கூடாதுரா, இது பண்ணக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி சரியான கோவத்தை பார்க்காம விட்டாங்க. என்ன நடந்துச்சு உண்மையிலே வந்து பார்க்காம விட்டதுக்கு அங்கே ஜனநாயகமோட தேட்டரில் அடிஷ்னலாக வந்து பராசக்தியை போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த தேட்டர்லாம் டிசப்பாயின்மெண்ட் தான் ஆயிருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே பராசக்தி வந்து புக் பண்ணிட்டாங்க. பராசக்தி ஓட வேண்டிய 1100 தேட்டரில் வந்து 500 தேட்டர் இருக்குன்னா இன்றைக்கி வரைக்கும் அது ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. இதில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இது நான் 51 கோடி தான் வாங்கியிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஆட டேய் உங்கள் வீட்டுக்காடா பணம் வர போது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வரதே பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அவனுக்கு போக வேண்டிய பணம்டா, அதை பற்றி ஏன்டா கவலைப்படுறீங்க? படத்தை பார்த்தோமா, என்ஜாய் பண்ணோமா அப்படிங்கிற லெவலில் இருக்க மாட்டேங்கிறாங்க. அதில் நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா பராசக்தி போகக்கூடாது, இது பண்ணக்கூடாது, ஜனநாயகம் ரிலீஸால் அப்படி இப்படிலாம் கோவப்பட்டு பார்க்காம இதே மாதிரி நான் பேசுகிறேன்னா அதே மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. உண்மையிலே எங்கள் கிராமத்தில் படிக்காத முன்னேறாத கிராமத்தில் ஏகப்பட்ட பசங்க இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன். எனக்கே கேட்குறதுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா அது இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற லெவலில் ஷாக்கிங்காக போயிட்டுருக்கு. அப்போ பராசக்தி ஓட வேண்டிய தேட்டரில் நல்லா ஓடிடுச்சு. இது இல்லாமல் இன்றைக்கி 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி 3 நாள் லீவ் இருக்குது. எந்த படத்தை போய் பார்ப்பாங்க? ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படத்தை போய் போட போகிறேன் இது பண்ணுறேன்னு அதை நீ போய் பார்த்தினாலும் அப்படி ஒன்றும் இதாக போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், புது படத்தை வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. அந்த லெவலில் மறுபடியும் பராசக்தி ஹிட் ஆகும். திரௌபதி ரிலீஸ் டேட்டு தள்ளி போச்சு. அவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த நாளுக்கு தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தலைவர் மோகன்ஜி வந்து சொல்லிட்டாப்புல. ஸோ திரௌபதி வந்து காம்படிஷன் இல்லை. அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா என்னமோ வாவாதியார் ரிலீஸ் ஆக போதான்னாங்க. அது ரிலீஸ் ஆகுதா இல்லையான்னு தெரியல. நாளைக்கு ரிலீஸ் ஆகணும். ரிலீஸ் ஆகுதா இல்லையான்னு தெரியல. அப்படி ரிலீஸ் ஆச்சு இதாச்சுன்னா கூட பராசக்தியோட மூவ்மெண்ட்டு பிச்சுக்கும் முன்னாடி இருக்கிறதோட. இதுதான் வந்து ஃபேக்ட். இந்த ஃபேக்டை எப்படி நீங்கள் இது பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அமரன் படம் ரிலீஸ் ஆச்சு. மேஜர் சரவணன் இதெல்லாம் வந்து இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அரசியல் இதெல்லாம் வந்து இன்னொன்று கேட்டிங்கன்னா இது அதுக்கப்புறம் சங்கி கொங்கி கிங்கி யார் இராணுவத்துக்காக போய் போராடி நம்மளுக்காக உயிரை பணைய வச்ச மேஜர் அவரை பற்றி பேசணுன்னா சங்கி மங்கி அப்படின்னு பேசிட்டு சுற்றிட்டு கிடக்குறாங்க. அந்த மாதிரி உங்களை வந்து எப்படி அப்படிங்கிற சொல்கிறேன். ஈழத்தில் எப்படி ஈழத்தில் நம்மளுக்கே தெரிஞ்சு 25 லட்சம் தமிழர்களை வந்து கோத்து வந்து வேட்டையாடின அந்த குடும்பத்தோட அந்த குடும்பம் வந்து அடுத்த ஸ்ரீபெரும்புதூர்
இதெல்லாம் வந்து பண்ணணும். அதில் வந்து இப்போ ஆட்சியில் இருக்கவங்களோட பண்ணால் நடக்கும், ஓரளவுக்கு நடக்கும். அதில் அமைதியாக 42 பேரை கொண்டா கூட அப்படியே அமைதியாக எதுவுமே பேசணும் அப்படியே இருந்தாங்க அப்படின்னா, அது வந்து என்ன கேட்டிங்கன்னா, அவர் நினச்சிட்டு இருப்பார் நல்லது பண்ணுறோம். அமைதியாக இருந்தால் போதும், அமைதியாக இருந்தால் போதும். நம்ம ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருக்கோமா, பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்குவோம். எப்படி இந்த பிச்சைக்காரன் படத்தில் டேய் என்னடா பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷனில் வாங்கியிருக்க அப்படிங்கிற மாதிரி பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்குவோம். நம்ம ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருக்கோமா, இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடாது, அதெல்லாம் தப்பு. நம்ம வந்து ஒரு கூட்டத்துக்கு போனோமா, அந்த கூட்டத்தை பார்த்துக்கிறது காவல்துறை. நம்ம முதலமைச்சர் ஆனால் அதெல்லாம் பண்ணுவோமா, அதை பற்றிலாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு என்ன 500 கோடி வருதா, 1000 கோடி வருதா, 20 லட்ச ரூபா கொடுத்து ஃப்ளைட்டில் தனியாக போகலாமா, அங்கே போயிட்டு மெர்சிடிஸ் பென்ஸ் இந்த மாதிரி இது வரும். அங்கே போயிட்டு சின்ன பொண்ணு நம்மளை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து விஜயகாந்த் ஐயா மூலிமா வந்து அப்பா மூலிமா வந்திருக்கோம். நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். விஜயகாந்த் ஐயாலாம் நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்காரு, அப்பா உதவி பண்ணியிருக்காங்க. மற்றவங்க மாதிரியா பிச்சை எடுக்காத குறையா கஷ்டப்பட்டு ஒரு வேளை சோத்துக்கு வரி இல்லாமல் ஆச்சு இது பண்ணணும்னு வந்திருக்கோம். நம்மளாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு விஜயகாந்த் ஐயா மூலிமா அப்பா மூலிமா ஏகப்பட்ட படத்தை எடுத்து அந்த படத்தில் 90% எல்லா படமும் நஷ்டமாகி அதில் சில படம் பாஸ் ஆகி அதில் ஏதாவது ஒன்று வந்து பொருளையை கிளப்பி விட்டு இது பண்ணுவோம். ஆனால் நம்மளுக்கு வந்து ஏதாவது தெரியுமா, நம்ம தான் பிறக்கும் போதே ரொம்ப கஷ்டப்பட்டு தங்க ஸ்பூன்லலாம் சாப்பிட்டோம். அவங்கள மாதிரியா சோத்துக்கே வழி இல்லாமல் அவ்வளோ பேர் சோத்துக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு முன்னேறினவங்களா, சரி கஷ்டப்படாமல் ராயலாக முன்னேறினவங்களா அப்படின்னு நினச்சிட்டு நம்மளுக்கு சாப்பாடு இருக்கா, நம்மளுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கா, நம்ம படத்தை படமாக பார்க்குறோமா, இல்லை ரசிகருங்கிற பேரில் தளபதி தளபதி தலை சூப்பர் ஸ்டார் கீப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமாங்கிறது ஒன்றுமே புரியாத அளவுக்கு உங்களுக்கு கல்வி நிலையம் நடத்துகிறாங்க பாருங்க. அந்த நான் சின்ன வயசாக இருக்கும்போது சாராயம் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறவன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கல்வி நிலையத்தை நடத்திக்கிட்டு இருந்தான். இப்போ ஒரு ஸ்டெப்பு மேலே போயிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணாங்க, 8 ரூபா 10 ரூபா வந்து போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து 100 ரூபா 200 ரூபா வந்து அந்த பிஸ்னஸ் ஆட்டிடியூடில் கொள்ளையடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ 10,000 ரூபா டிக்கெட்டுக்கு போகணும், சினிமா டிக்கெட்டுக்கு. உங்கள் வீட்டில் வந்து யாருக்காவது ஆப்ரேஷன் பண்ணுறக்கு அப்பா அம்மாவுக்கு அந்த பணம்லாம் அவங்களுக்கு போகலாமா? தளபதி கட் அவுட் கட்டணும்ல, அதான இம்பார்ட்டண்ட்டு. அதை கூட தெரியும் இது பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இது பண்ணணும்ல, மனசில் வந்து ஒரு இது இருக்கணும்ல. அப்பா அம்மாவா முக்கியம், தளபதி படம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற லெவலில் உணர்ச்சி பூர்வமாக பொங்கிட்டு உங்களை யாராவது சங்கி மங்கி அப்புறம் தற்கூரி இந்த மாதிரிலாம் சொல்லலாமா? உங்களெல்லாம் தற்கூரின்னு சொல்லலாமா? தப்பு. நீங்களாம் நாட்டுக்கு தேவையான ஜனநாயக குடிமகன்கள், புரியுதா? நாட்டுக்கு வந்து நீங்கள் தான் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 500 கோடி 1000 கோடி சம்பாதிச்சு உங்கள் குடும்பம் நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் 20 லட்ச ரூபாய்க்கு போகணும். உங்களுக்காக 5 கோடி 8 கோடி மக்களை வந்து 5 வருஷம் நல்லா அவங்களுக்கு சம்பாரித்து கொடுக்கணும். அதான் எங்களுக்கு வேணும். நாடை முன்னேற்றுற மாதிரி இது 4 வழி 8 வழி சாலை, இல்லை வந்தே பாரத்து, இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா 2 ஏர்போர்ட் இருந்தது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 10 ஏர்போர்ட்டு கிட்ட, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 116 ஏர்போர்ட்டு கிட்ட போட்டுட்ருக்கு. பாஜக பற்றி ஏதாவது நல்லதாக பேசுனேன். அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க? பாஜகலாம் உனக்கு சோறு போட்டிருக்காங்களா? உனக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா? உனக்கு சோறு போட்டிருக்காங்களா? விவசாயியோட பொருளை என்ன பண்ணியிருக்காங்க? டைரெக்டாக விற்க சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக விற்றா விவசாயி கோடீஸ்வரன் ஆயிடுவான்ல. கொஞ்சமாக அறிவு இருக்கா? விவசாயி போய் கோடீஸ்வரன் ஆகலாமா? அவன் என்ன பண்ணும், எங்களை மாதிரி வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்கிட்ட கொடுத்து இது பண்ணி அப்புறம் தான் வந்து போகணும். விவசாயி போயிட்டு கிஷான் திட்டமா அந்த திட்டத்தில் டைரெக்டாக போய் விற்பாங்களாம். அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? ஒவ்வொரு குடும்பத்துக்கு 5 லட்ச ரூபா வருஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்களா பாஜக ஹாஸ்பிட்டல் செலவுக்கு, ஏழையாக இருக்கவங்களுக்கு. கோபம் வராது நம்மளுக்கு? அதை டாப்அப் பண்ணிக்கலாமா? 4,90,000 ரூபா செலவு பண்ணாங்கன்னா எப்படி? அந்த கார்டில் 4,90,000 அவங்க செலவு பண்ணாங்கன்னா அடுத்த வருஷம் ரீஃபில் ஆயிருமா? அப்படியே ரீஃபில் ஆகிட்டு இருந்தா பாண்டிச்சேரி ரிஜிஸ்டர் பண்ண என்னோட ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு யார் இது பண்ணுறது? என்ன மாமான்னு சொல்லியிருக்காரு? மாமான்னு என்ன சொல்லியிருக்காரு? 67 கார்கிட்ட வந்து என்னோட QR கோடு, அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு வந்து சம்பாரிச்சு கொடுத்த நீங்கள் 67 புது கார் வாங்கியிருக்கேன் மாமான், மாமான் 67 புது கார் வாங்கியிருக்கேன். அதுக்கு போய் நாங்கள் டேக்ஸ் கட்டலாமா? கேட்டு ரோடு போட்டுச்சு. அந்த ரோட்டில் போடுறவங்களாம் எவ்வளோ கஷ்டம் வேலை பார்த்து அவங்க காசு சம்பாரிச்சு அவங்க வீட்டுக்கு கொண்டு போகலாமா? எல்லாம் மாமானுக்கு வர வேண்டாமா?
உங்களுக்கு அந்த இது வேண்டாமா? அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ரோடு யாரை கேட்ட போட்டாங்க? மாமான்னு கேட்குறாரு. அதான் இம்பார்ட்டன்ட்டு. அங்கே அந்த ரோடு போட்டவங்களாம் வந்து வேலை பார்க்குறதெல்லாம் இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. தப்பு. அதை பற்றிலாம் பேசக்கூடாது. இது மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. இதில் எது சரி எது தப்புங்கிறது நீங்களே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நன்றி.